நீதிதேவனின் மயக்கம். காட்சி 3. இடம் நீதிதேவன் மாளிகை. நீதிதேவன் அமர்ந்து இருக்கிறார். பணியால் வருதல். அவனை கண்டதும் நீதிதேவன் கேட்கிறார், என்ன அறமன்றம் கூட ஏற்பாடுகள் செய்துவிட்டாயா? இராவணனிடம் செய்தியை சொன்னாயா? பணியால் கூறுகிறார், ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன தேவா. ஆனால் இராவணன் விசாரணையில் கலந்து கொள்ள மறுக்கிறான். நீதிதேவன் கேட்கிறார், ஏன், என்ன காரணம்? பணியால், தன் மீது குற்றம் சுமத்தியவர்களை தான் குறுக்கு விசாரணை செய்ய சம்மதித்தால்தான் வருவேன் என்று கூறுகிறார். நீதிதேவன், இந்த சங்கடத்திற்கு என்ன செய்வது? மேலிடமாகிய ஆண்டவனோ விசாரணையை நடத்து என்று ஆணையிடுகிறார். இராவணனோ வர மறுக்கிறான். கம்பரோ கேட்க வேண்டியதில்லை, நிச்சயம் வரமாட்டார். எப்படி இதை? அந்த நேரம் கம்பர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை கண்டதும், வாருங்கள் வாருங்கள், உங்களைத்தான் நினைத்தேன். கம்பர் பதில், நீதிதேவா, நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? மறு விசாரணை செய்ய ஆண்டவன் கூறினாராமே, இராவணன் வழக்கையா முதலில் எடுத்துக்கொள்கிறீர்? நீதிதேவன், ஆம், ஆண்டவன் கட்டளை அப்படித்தானே. ஆனால் இராவணன் விசாரணையில் கலந்து கொள்ள மறுக்கிறான். ஏன்? கம்பர், ஏன், எதற்காக மறுக்கிறான்? தன் மீது குற்றம் சுமத்தியவர்களும் விசாரணைக்கு உட்பட வேண்டும். தான் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு சம்மதம் இருந்தால்தான் விசாரணையில் கலந்து கொள்வேன் என்று கூறிவிட்டான். ஆகவே கம்பரே, தாங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இராவணன் கேட்கும் கேள்விகளுக்கு தங்களின் அறிவுத்திறனான பதிலால் அவனை அவ்வப்போது ஈர்க்க வேண்டும். கம்பர் இதற்கு, நீதிதேவரே, இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? இராவணன் என்னை குறுக்கு விசாரணை செய்வதா? அதற்கு நான் குற்றம் கூண்டிலே நிற்பதா? அரக்கன் முன்பா? முடியாது தேவா, முடியாது. முடியாதது மட்டுமல்ல, தேவையும் இல்லாதது. நீதிதேவன், கவியரசே, தங்கள் கவிதையின் வாயிலாகத்தானே இராவணன் இரக்கமில்லாத அரக்கன் ஆக்கப்பட்டான். பூலோகத்தில் அப்படித்தானே பேசப்படுகின்றனர். எனவேதான் ஆண்டவன் மறு விசாரணை நீதிமன்றம் அழைத்து இருக்கிறார். ஆகவே கம்பரே, தாங்கள் தவறாது கலந்து கொள்ளத்தான் வேண்டும். கம்பர் உடனே, தேவா, விஷத்தை கக்கும் பாம்பு கொடியது, அதன் விஷம் தீயது, ஆபத்துக்குரியது என்று எடுத்து கூறிய தீர்ப்பு தவறென்றால் இராவணன் அரக்கன் என்று நான் கூறியதும் தவறுதான் தேவா. நீதிதேவன் மௌனமாக, உவமையிலே உம்மை வெல்லும் திறன் எனக்கு ஏது கம்பரே? விசாரணையில் தாங்கள் கலந்து கொள்வதாக இராவணனுக்கு பதில் அனுப்பிவிடுகிறேன். சரி சரி தேவா, நான் கலந்து கொள்கிறேன். இராவணனின் வாதத்தையும் கேட்போம், மக்களும் கேட்கட்டும். நான் வருகிறேன். கம்பர் போகிறார். காட்சி முடிகிறது.